கோவை மாவட்ட வேளாண் துறையினர் வழங்கிய தரமற்ற அவரை விதையால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் வட்டாரத்துக்குட்பட்ட தேவராயபுரம், புல்லாக்கவுண்டன்புதூர், வெள்ளருகம்பாளையம் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான கிராமங்களில் அவரைக்காய் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நடவு செய்த 50வது நாள் முதல் 5 மாதம் வரை அவரை செடியில் காய்பிடித்தல் நன்றாக இருக்கும். அவரைக்காய்க்கு நல்ல விலை இருப்பதால் இப்பகுதி விவசாயிகள் உள்ளூரில் உள்ள வேளாண் துறை விதை அலுவலகங்களில் விதைகளை வாங்கி பயிரிட்டனர். நன்றாக வளர்ந்து வந்த நிலையில் தற்போது அவரை செடியில் நோய் தாக்குதல் ஏற்பட்டதுடன் காயின் உற்பத்தியும் குறைந்துள்ளது. தரமற்ற விதையை வேளாண் துறை அளித்துள்ளதாகவும் இதனால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். விதை கொடுத்தவங்க நல்ல விதையா கொடுத்திருந்தாங்கன்னா எங்களுக்கு இது நல்லா வந்திருக்கு. நல்ல விதை இல்லாத கொடுத்ததுனால எங்களுக்கு பலத்த நஷ்டம். இந்த விதை கடைக்காரங்க மேல அரசாங்கம் தனியா கவனம் எடுத்து விதை கடை மேலேயுமே விதை கம்பெனி மேலேயுமே நடவடிக்கை எடுக்கணும். இதேபோன்று கடந்த மே மாதம் வேளாண் துறையிடமிருந்து பெற்ற வெண்டைக்காய் விதையால் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறி கோவை விவசாயிகள் மாவட்ட கலெக்டரிடம் மனு அளித்தனர். தரமற்ற விதை விநியோகம் தொடர்ந்து நடந்து வருவதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர்.